வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் ஒன்று பேக்கில் டிசைன் பண்ண போகிறேங்க. அதுக்கு கட்டிங் போட போகிறோம். பார்த்திங்கன்னா மெரூன் கலர் இது ப்ளவுஸ் பிட்டுங்க. இது வந்து லைனிங்கு. இதுக்கு வந்து கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க டிசைன் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ இது கட்டிங் பார்க்க போகிறோம். எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பேக் சைடு பாருங்கள், முதல்ல லைனிங் கட் பண்ணிக்கலாங்க. பேக்கில் வந்து 18 இன்ச்சு ஹைட் வந்து அவங்களுக்கு 18ங்க. 2 இன்ச்சு ஃபோல்டிங்க்காக 2 இன்ச்சுங்க. ஃபோல்டிங் வந்து நான் தனியாக ஒரு பிட்டு வச்சு ஃபோல்டு பண்ண போகிறேன். அதனால் ஹைட்டு டோட்டல் ஹைட் வந்து அதில் 16 இருக்குது. அந்த 16க்கு மார்க் பண்ணுறேன். டுவெண்ட்டி 28 இருக்காங்களா? 24 எடுக்கிறேன். ஆறு இன்ச்சுக்கு மார்க்கு ஷோல்டரு. இப்போ இதில் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணுறோம். கைக்குழி இதுலேருந்து கட்டிங் போய்டும். அதுக்கும் கீழே ஃபோல்டிங் மட்டும் நம்ம தனியாக ஒரு பீஸ் கொடுத்து மடிச்சு அடிக்க போகிறோம். அதனால் அது இது பண்ணல. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். நெக்கு 10 இன்ச் இருக்குது அவங்களுக்கு. இது வந்து அளவு ப்ளவுஸுங்க. நெக்கு எத்தனை இன்ச்சுக்கு இருக்குங்கிறத செக் பண்ணிக்குவோம். பேக் சைடு நெக்கை வந்து 2ஆக மடித்து எத்தனை இன்ச்சுக்கு இருக்குதுன்னு அளவு பார்த்துக்குவோம். 8.5 இன்ச்சு இருக்குது. 9 இன்ச் எடுக்கலாங்க. இது வந்து 2.25 இன்ச் ஆகலாம். இது வந்து பானைக்குங்க. கீழே டிசைனுக்காக நான் அதே லென்த்துக்கு கீழே கட் பண்ண போகிறேன் ஸ்ட்ரைட்டாக. இந்த பீஸில் வந்து நம்ம அந்த கோல்டன் கிளாத் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து நெக்கு. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிக்க போகிறோம். இது மட்டும் நம்ம அந்த கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த அளவுக்கு நான் நேராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நெக்கோட பகுதி. இது வந்து டிசைனுக்கு வேணும். இதை விட கொஞ்சம் பெருசாக எடுக்கணும். பேக் கட் பண்ணிட்டுங்க. பேக் போக மீதி உள்ள துணியில் ஒரு 11 இன்ச்சுக்கு நான் அப்படியே கைக்கு கட் பண்ணி வைக்கிறேன் லைனிங்கை. இது வந்து கைக்குங்க. இப்போ வந்து இதில் ஃப்ரண்ட்டு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்குவோம். பேக் துணி கட் பண்ணிவிட்டு மீதி உள்ளதெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம மார்க் போட போகிறோம். நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து பிரின்சஸ் கட் மாதிரி எடுக்க போகிறேன். அதுக்கு மார்க்கிங் பண்ணுறேன். டோட்டல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6. ஹைட் லென்த்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதில் 4 இன்ச்சு இருக்குது. நான் 1/2 இன்ச்சு சேர்த்து இருக்கிறதுல லென்த்து, கிராஸ் லென்த்து. நெக்கோட அளவு பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. அது வந்து ரவுண்ட் போட்டுக்கலாம். கைக்குழியும் 6 தான். லென்த்து பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு வரணுங்க. இங்கே வந்து கைக்குழி ட்ராயிங் போட்டுக்குவோம். கைக்குழி ட்ராயிங் பண்ணிக்குவோம். இப்போ இந்த சைடு கொக்கி உயரம் வந்து 6 இருக்கணும். இந்த சைடில் வந்து 7.
இப்போ இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். நம்ம 14.5க்கு மார்க் பண்ணியிருக்கிறத அதே மாதிரி இங்கே. இப்போ பிரின்சஸ் கட்டுக்கு எப்படின்னா நம்ம ஷோல்டர் பாயிண்ட்டிலேருந்து 10 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதிலிருந்து இந்த டக்குக்கு நம்ம பிடிப்போம்ல, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்போ டக்கு வந்து இதில் நான் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு பிடிப்பேங்க. ஒரு சைடுக்கு பாடியாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு பிடிப்பேன். இந்தாண்ட 1.5 இன்ச்சு, இந்தாண்ட 1.5 இன்ச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இங்கே வந்து இந்த பாயிண்டில் ஜாயின் பண்ணணும். இதுலேயே லைட்டாக நீங்கள் வெட்டும்போது எடுத்திங்கன்னா போதும், கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஷேப் மட்டும் முக்கியமாக எடுக்கணும். இந்த 2 பீஸையும் கட் பண்ணி எடுத்துடணும். சென்டர் பாயிண்டில் வெட்டிக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் இது 2யுமே கட் பண்ணி எடுத்துடணும், எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்து. அப்போ தான் நமக்கு பிரின்சஸ் கட்டுக்கு அந்த கப்பு வந்து கரெக்டாக உட்காரும் உங்களுக்கு. இது தாங்க பிரின்சஸ் கட்டு, நார்மல் கட்டிங்லேயே எடுக்கிறது. இங்கே ஷோல்டர்லேருந்து வச்சிங்கன்னா 10 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சு அதுக்கு இங்கே நேராக டேப் வச்சு நீங்கள் கோடு போட்டுட்டு அந்த உங்களோட உள்ள டக்கு ப்ளவுஸில் காட்டுறேன். இந்த டக்கோட அளவு வந்து அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்தை பார்த்து இங்கே நம்ம ட்ராயிங் பண்ணோம். எனக்கு வந்து இந்த ப்ளவுஸில் 1.5 இன்ச்சு வருதுங்க. அந்த 1.5 இன்ச்சு இங்கே அப்படியே மார்க் போட்டிருக்கேன் 2 சைடும். இந்த டாட் வந்து லைட்டாக நம்மளாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம், அவ்வளோதாங்க இதில் உள்ள அளவு. எப்போவுமே இந்த கொக்கி சைடை விட இந்தாண்ட 1 இன்ச்சு கீழே இறங்கணும். இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கிறோம். எடுத்தாச்சு. இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், பாருங்கள் அப்படியே கட் பண்ணிக்கிறோம் ஸ்ட்ரைட்டாக. இப்போ இது 2யுமே வச்சு அந்த 1.25 இன்ச்சு டக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்தாச்சு. 1.5 இன்ச்சு கட் பண்ணிட்டோம். இப்போ இது நம்ம தைக்கும் போது தான் நமக்கு அந்த கப்போட ஷேப்பு உங்களுக்கு அழகாக வரும், ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ இங்கே வந்து லைட்டாக எடுக்கணும். 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் லேசாக எடுத்துக்கோங்க. சாக்கு நல்லா உதிரிடுச்சு, எல்லாம் உடஞ்சி. கொஞ்சம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அந்த பாடி ஷேப்புக்கு அந்த கப்பு கரெக்டாக போய் அப்போ தான் உட்காரும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதை இங்கேருந்து ஜாயின் பண்ணி இதை வந்து இப்படி பிடிச்சி அடிக்கும்போது தான் நமக்கு அந்த கப்பு வந்து ஷேப் கரெக்டாக உங்களுக்கு உட்காரும். இப்போ இதை வச்சு நீங்கள் உடல் துணியை கட் பண்ண வேண்டியது தான். இப்போ பேக் சைடு பீஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ப்ளவுஸ் பிட்டு கட் பண்ண போகிறோம். பேக்கில் அந்த மாதிரியே கட் பண்ணிடுறேன் நான். அந்த டிசைனுக்கு இருக்கிற பீஸ் வந்து நம்ம எடுப்போம். இப்போ எடுத்து அதை பார்த்து வெட்ட போகிறோம். இப்போ இந்த சென்டரில் வந்த பீஸ் இதுதான். இதில் இதை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம பெருசாக தான் எடுக்கணும், நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லைங்களா, அதனால். ஒரு 1/2 இன்ச்சுக்கு சேர்த்து எடுக்கிறேன். லைனிங்கு இது மாதிரி எடுத்து நம்ம வச்சு இதை அடிச்சிடுவோம். இப்போ இது இருக்கட்டும். பேக் சைடு ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நான் பின் போட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ இது பேக் சைடுக்கு ஓகேங்க. நீ ஃப்ரண்ட்டு நம்ம அது மாதிரியே கட் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். அடுத்தது கை துணி கட் பண்ணிக்கலாங்க. அதே லென்த்துக்கு வெட்டி வச்சிடுறேன்.
அகலம் பத்தலைன்னு நம்ம கொஞ்சம் சைடில் ஜாயின் போட்டுக்கணும். இப்போ கை பீஸும் கட் பண்ணியாச்சு, இதை எடுத்து வச்சுடுவோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸுங்கெல்லாம் வச்சு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பாருங்கள், இந்த நெக் சைடில் வச்சு இதை பின் போட்டிருக்கேன். பின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் அப்படியே உங்களுக்கு அந்த அளவுகள் மாறிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். பின் போட்டுட்டு கட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் நீங்கள் பின் போட்டு அப்புறமா கட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் இன்னொரு பீஸும் பாருங்கள் வச்சு பின் போட்டிருக்கேன். இப்போ இதையும் கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், இதுவும் 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கரெக்டாக தைக்கணும். எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கட்டிங் முடிச்சாச்சு. அதாவது தனித்தனியாக அப்படியே பின் போட்டு வச்சுருக்கேன். டபுளாக தான் இருக்குது. இது பேக் சைடுங்க. இது ஃபுல்லாக நம்ம நெட்டாக வெட்டிட்டோம். இது வந்து டிசைன் பண்ணணும். இந்த கோல்டு கலர் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இதில் இங்கேயும் ஷோல்டர்லேயும் டிசைன் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ வரும், பார்த்துக்கோங்க. பேக் சைடு டிசைன் வந்து இது வந்து பிரின்சஸ் கட்டுங்க. இது தைக்கிறதையும் நான் உங்களுக்கு தனியாக ஃப்ரண்ட்டு மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் கேட்குறாங்க. அதனால் இது தைக்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் அடிக்கணும். இப்படி தான் வந்து தைக்கணும். பிடிச்சி இழுத்து தைக்கும்போது நமக்கு அந்த கப்பு வந்து இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட்டு தூக்கினா அப்படி வரும். கரெக்டாக நான் கச்சிதமாக வந்துடும், உட்காந்துக்கும். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். இதாங்க, இது பட்டி பீஸுங்க. அப்புறம் நம்ம எப்போ போல் கொக்கி பீஸு அடிச்சுக்க வேண்டியது தான். இது வந்து கையுங்க. கை நான் சும்மா வெட்டி வச்சுருக்கேன். டிசைன் போடணுமா வேண்டாமான்னு நான் அப்புறம் தான் யோசிக்கணும். இதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு இதை டிசைனை பேக் டிசைனை வச்சு ஃப்ரண்ட்டுக்கும் ஏதாவது பண்ண முடிஞ்சால் கையில் டிசைன் பண்ணுவேன். அதனால் லாஸ்ட்டாக உங்களுக்கு அது காட்டுறேன். கைக்கு ஆனால் கட் பண்ணி வச்சுருக்கேன், லைனிங்கும் அதையும். கட்டிங் முடிஞ்சிடுச்சுங்க. இனி தைக்கிறது வந்து உங்களுக்கு பேக் சைடு தனியாக வரும், ஃப்ரண்ட் சைடு தனியாக வரும், கை தனியாக தான் வரும் வீடியோ. இது எல்லாமே ஒன்றா ஒரே வீடியோவாக எடுக்க முடியறது இல்லைங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டாக சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.